தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இதுக்கு முன்னாடிலாம் இங்க மழை பெய்யுதுனாக்கா பெருசா நம்ம கேர் பண்ண மாட்டோம். ஆனா ஏன்பா வெயில் அடிச்சு பொழகிற டைம்ல என்ன பட்டு மழை பெய்யுது? அதுவும் இந்தியாவில் ஒரு பகுதியில் இல்லையே, பல பகுதியில் நடக்குது. பில்கேட்ஸ் வேலையை காட்டுறாரு போல இருக்குன்னு செயற்கை மழைன்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது சார்ந்தா ஃபுல்லா ஃபேக்ட் செக் பண்ண போற நிகழ்ச்சியில் போலாம். நம்ம தலைநகர் டெல்லி இருக்குல்ல, அங்க ரீசெண்ட் டைமா என்னாச்சு கவனிச்சிங்களா? டெல்லி வெதர் சடனா சேஞ்ச் ஆச்சு. அதாவது ரெயின்ஃபால் பட்டுன்னு ஹெவியாச்சு. கஸ்டி விண்ட்ஸை நம்ம பார்த்துருந்தோம், தண்டர் ஸ்டோம்ஸை பார்த்துருந்தோம். இந்த டைம்ல தண்டர் ஸ்டோம்ஸை அங்கே பார்த்துருந்தோம். சடன் டிராப்புங்க இந்த டெம்பரேச்சர்ல டெல்லியில அங்க இருக்க மக்களுக்கு புதுசா இருந்துச்சு. இது ஒரு மாசம் 2 மாசம் முன்ன பின்ன நடக்கிறது வேற. ஆனா எக்ஸாக்டா மார்ச்சில் நடந்துச்சுல, இது பல பேருக்கு அங்கே புதுசா இருந்துச்சு. சரி, அங்கதான் எப்படின்னு பார்த்தா நம்ம சவுத்துக்கு வாங்க. நம்ம சவுத் இந்தியாவில் சில பகுதிகளில் ஆலங்கட்டி மழைலாம் பெஞ்சுது. அந்த மழை சார்ந்த காட்சிகள் இருக்குல்ல, அது பல பேரும் பல விதமாக எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நல்ல விதமானு கேட்டிங்கன்னா நல்ல விதத்தில் இல்லை. இதெல்லாம் எப்படி மனுஷன் நனையிறது? அதெல்லாம் நனைஞ்சிங்கன்னா அவ்வளோதான், அவங்க உடம்பு மேலே இந்த ஸ்கின் டிசீஸ் வந்துடும் அது இதுன்னு கெமிக்கல் சார்ந்த விஷயத்த பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மழை சார்ந்து கெமிக்கல் சார்ந்த இஷ்யூவை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாமா? ஆனால் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லாம் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ வீடியோஸ் ஆயிரக்கணக்கில் குவிஞ்சிக்கிட்டு இருக்கு. டிபேட் பெருசா ஓடிக்கிட்டு இருங்க சோஷியல் மீடியால. என்ன தெரியுமா சொல்றாங்க நெட்டிசன்ஸ்லாம்? ஏங்க இதுக்கு பேர் தான் கிளைமேட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னு சொல்றாங்க. இது பில்கேட்ஸ் இருக்கார்ல, மைக்ரோசாஃப்டோட கோ ஃபவுண்டர், அவரோட இனிஷியேட்டிவ். அவர் தான் இதுக்கெல்லாம் ஃபுல்லா ஃபண்டிங்கை பண்ணிட்டு இருக்காப்ல. டெல்லி ரெயின் இருக்குல்ல, அது இயற்கையா வந்தது கிடையாது, ஆர்டிஃபிஷியல் ரெயின் அப்படின்ட்டு சோஷியல் மீடியால பல பேரும் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு படி மேல போய் என்ன சொல்லிட்டாங்க, கிளவுட் மேனிப்புலேஷன் மேட்டர் இருக்கு. இதைத்தான் பில்கேட்ஸ் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. இவரோட சீக்ரெட் வெதர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவரே இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காருல, இந்தியா மேல எதை வேணாலும் ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம், நமக்கு அங்கதான் கரெக்டா கிடைக்கும், அங்க ஈஸியா நம்ம பண்ண முடியுன்ற மாதிரி பேசியிருக்காரு. அதைத்தான் அவர் இங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோலார் ஜியோ என்ஜினியரிங்ன்ற விஷயத்த நெட்டிசன்ஸ் இங்க பயன்படுத்துறாங்க. இது புழக்கத்துல இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு, பட் ஆனா பட்டவர்த்தனம் இப்படி சொல்ல மாட்டாங்க. அதை ஓப்பன் அதை பத்தி சொல்றேன். சோ இந்த டைம்ல மழை பெய்யுதுல, ஆலங்கட்டி மழையா இருக்கட்டும், சாதாரண மழையா இருக்கட்டும், அதெல்லாம் யாரையும் நனையாதீங்க. நனைஞ்சிங்கன்னா உடம்பு முழுக்க ரேஷஸ் வந்துடும், உடம்பு ஃபுல்லா செதிலாயிடும், அது இதுன்னு கிளப்பி விட்டாங்க. இவ்வளோ மேட்ரு. மக்கள் ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்லிடுறேன், இவங்க சொல்றத நிரூபிக்கிற மாதிரி எந்த ஒரு அறிவியல் பூர்வமான ஆதாரமும் இது வரைக்கும் கையில் கிடையாது. இந்த சமீபத்த இஷ்யூலையும் கண்டுபிடிக்கப்படலை. இதை மைண்ட்ல தெளிவாக வச்சுக்கோங்க. அவ்வளோ விஷயம் பேசிட்டாங்களா? எதுக்கு ப்ரோ இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ மட்டும் குழப்பம்? மழை வந்தால் நஞ்சிட்டு போக வேண்டியதானே ஜாலியா? எதுக்கு அதை விட்டு இவ்வளோ தூரம் எல்லாருமே இந்த அளவுக்கு டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க கேட்டீங்கன்னா இந்த குழப்பத்துக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் அதையும் இங்கே தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன மேட்ருனா, SAI, அதாவது ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஏரோசோல் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. இதைத்தான் SAIன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னாக்கா, இந்த கிளைமேட் இன்ஜினியரிங் இருக்குல்ல, இதுக்கான ஒரு தியரிட்டிக்கல் ஐடியாங்க. அதாவது ப்ராக்டிக்கலா சொல்லல, தியரிட்டிக்கல் ஐடியா இது. இதுல என்னென்ன விஷயங்கள் இன்வால்வ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த சன்லைட் இருக்குல்ல, இதை திரும்பவும் நாம விண்வெளி சார்ந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு டெம்பரேச்சர்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, இதை நாம லோ பண்ண முடியும்னு இந்த தியரி சொல்லுது. இந்த தியரி சார்ந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு பில்கேட்ஸ் ஃபுல்லா ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் இந்த ரிசர்ச்சை இனிஷியேட் பண்றதுக்கு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு பெருங்கூற்று சமீப காலமா உளவிட்டு இருந்துச்சு. இது உண்மையா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா ஒரு மேட்டரை சொல்றேன், அதில் நீங்க அவரை கனெக்ட் பண்ணி பார்க்கலாமா வேணாமான்றதை முடிவு பண்ணிக்கலாம் மக்கள். இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகம், இவங்க ஸ்கோபெக்ஸ் அப்படின்ற ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணாங்க. SCOPEX இந்த ப்ராஜெக்ட் அவங்க என்ன தெரியுமா ஸ்டடி பண்ணாங்க, நம்மளோட அப்பர் அட்மாஸ்பியர் இருக்குல்ல, அங்க இருக்க பார்ட்டிகளோட பிஹேவியரை ஃபுல்லா ஸ்டடி பண்ணாங்க. எதுக்காக? இதை நம்ம பண்ணோம்னாக்கா கண்டிப்பா செயற்கை மழை சார்ந்து பெய்ய வைக்க முடியும், அந்த பார்ட்டிகளை இன்டியூஸ் பண்றது மூலமா நம்ம சில விஷயங்களை சாதிக்க முடியுன்ற மாதிரி நம்பியிருக்காங்களாமா. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குல்ல, இது நடக்கவே இல்லைன்னு சொல்லப்படுதுங்க. நடக்கவே பிறகு சொல்லப்பட்டு இருக்கு. கடந்த 2024 வருஷம் என்ன தெரியுமாச்சு, இந்த ப்ராஜெக்டை கைவிட்டாங்க. எப்போ ஆள விடுங்கடா சாமின்ட்டு. ஏன்னா அவ்வளோ கிரிட்டிசிசம், இயற்கைக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்க,
ஒரு பக்கம் கிளவுட் சீடிங்கே பல பேர் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க அதெல்லாம் விட மேல போயிட்டு இந்த கருமத்தெல்லாம் பண்றீங்க, இதெல்லாம் உலகளாவிய இயற்கை வளத்தையே ஃபுல்லா கொலாப்ஸ் பண்ணிவிடுன்னு பல பேர் விமர்சனம் பண்ணவே இந்த ப்ராஜெக்ட்டை 2024 கைவிட்டாச்சு. ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்டிங் பண்ணதும் பில்கேட்ஸ் அவர்கள் தான் ஒரு பெரும் குற்றச்சாட்டு இருக்குல்ல. அதனால இப்ப எல்லாருமே இங்க சாதாரண மழை பெஞ்சாலும் பில்கேட்ஸோட கனெக்ட் பண்ணி அதை பெருசா மாத்தி விட்டுறாங்க, செயற்கை மழை அப்படின்ட்டு. ரைட், விடுங்க. இந்த வெதர் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க இப்ப டெல்லியில பெஞ்ச மழையை பத்தி என்ன தெரியுமா சொல்றாங்க? ஏங்க தயவு செஞ்சு இது போல தியரிஸ்லாம் நம்பாதீங்கன்றாங்க. இது மடியில நனைஞ்சாலே உடம்பு போயிடும், குழந்தைங்களை வீட்டுல இருந்து வெளியே விடாதீங்க, வயசானவங்க வெளியே போவாதீன்ற மாதிரி சொல்றாங்களே, அதெல்லாம் கேட்டு பயப்படாதீங்க மக்களே. இதெல்லாம் வெறும் தியரிஸ், இவங்களா கிளப்பி விடுறது தான். டெல்லி ரெயின் இருக்குல்ல, இது சடனா ஏற்பட்டது காரணம் WD, அதாவது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொல்றாங்க. இது ஆக்சுவலா ஒரு நார்மல் வெதர் சிஸ்டம் தானாமா. இது எல்லாம் அப்நார்மலா மாத்தி ஆக ஓகன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்க இருந்து ஃபுல்லா உருவாகுதுனாக்கா, மெடிட்டரேனியன் ரீஜன் இருக்குல்ல, இது அந்த இடத்துல தான் ஃபுல்லா ஃபார்ம் ஆகுதாமா. ஃபார்ம் ஆகிட்டு இது இந்தியாவை நோக்கி ஈஸ்ட் வேர்ட்ஸ்ல டிராவல் பண்ணுவாங்க இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். இதுக்கப்புறமா இந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இருக்குல்ல, அதை இது எப்ப ரீச் பண்ணுதோ இதுக்கு அடுத்து நார்த் இந்தியா இருக்குல்ல, அதை நோக்கி தான் ஒரு நகரோ அமையுமாமா. ஸோ இதன் மூலமா தான் மாய்ச்சர், கிளவுட்ஸ், அப்புறம் கூல் விண்ட்ஸ், இது எல்லாத்தையும் நாம இங்க விட்னஸ் பண்றோம். நார்த் இந்தியா பேஸ் பண்ணி விட்னஸ் பண்றோம். இது அப்பப்ப பாத்தீங்கன்னா மழையை கூட பெய்ய வைக்குமாமா, தண்டர் ஸ்டார்ம்ஸ் கூட ஏற்படுத்தும்ன்றாங்க இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். இந்த ஆலங்கட்டி மழை பெய்யுதுல, அது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றாங்க. சில நேரங்களில் ஸ்னோஃபால் கூட ஹெவியா இருக்கும்பா இந்த ஹில்லி ஏரியாஸ்ல அப்படின்னு வெதர் எக்ஸ்பர்ட்ஸே சொல்றாங்க. வெதர் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த விளக்கத்தை கொடுத்தாலும் சில பேர் அதை ஏத்துக்கிற மாதிரி தெரியல. இல்ல நீங்க என்ன சொன்னாலும் செயற்கை மழை தான் பில்கேட்ஸ் தான் பண்ணிருக்காரு, நான் அங்கேயே படி போடுறீங்க. அதுக்கு எவிடன்ஸ் ஒன்று இருந்தால் நானே இதை பத்தி சாலிடா பேசுவாங்க. இது இருக்க நானும் தேடி பார்த்தது மாதிரி எதுவும் இல்லை, அதாவது இந்த ஒரு விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இருக்குல்ல, இது ஆக்சுவலா வின்டர் டைம்ல மோர் ஆக்டிவா இருக்குமா. அதுவும் குறிப்பா இந்த டிசம்பர் டு ஃபெப்ரவரி இருக்குல்ல, இந்த மாதங்களுக்கு இடைப்பட்ட காலங்களில் தான் பயங்கர ஆக்டிவா இருக்கும்ன்றாங்க. ஆனா இப்ப என்ன பிப்ரவரி மாசமா கிடையாதுல, மார்ச் மாசம். இந்த டைம்ல இது ஆக்டிவா இருக்கு பாத்தீங்களா, இதை நம்ம இந்த முறை விட்னஸ் பண்றோன்ற மாதிரி தான் எக்ஸ்பர்ட்ஸே சொல்றாங்க. ஓ மார்ச் மாசம் ஓகே, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு போல இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ நிறைய பகுதிகளில் சடன் வெதர் சேஞ்சை நம்ம பார்க்குறோம்ல, விட்னஸ் பண்றோம்ல, அதுக்கு காரணம் இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் தானே தவிர மற்ற எதுவும் கேட்காதீங்கன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சரி, வெதர் எக்ஸ்பர்ட்ஸ் சொன்னது ஒரு பக்கம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம போனோம்னாக்கா இந்த மெட்ரோலஜிஸ்ட் இருக்காங்களே, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, ரீசன்ட் வெதர் சேஞ்சஸ் இருக்குல்ல, இது எல்லாமே கம்ப்ளீட்டா நேச்சர் ப்ராசஸ் தான்ப்பா. அப்நார்மலு இந்த செயற்கை அதெல்லாம் கிடையாது, இயற்கையா நடக்கிற விஷயம் தான் இது. இது வரைக்கும் இந்த செயற்கை மழை எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பல பேர் சொல்றாங்களே, அதை நிரூபிப்பதற்கான சாலிடான எவிடன்ஸ் எதுவுமே யாரு கையிலையும் கிடைக்கல. இந்த வெதர் பேட்டர்ன்ஸ் இருக்குல்ல, அது அப்பப்போ இது போல டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணும். இதுக்காக எப்பப்பெல்லாம் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணுதோ அப்பப்பெல்லாம் நம்மளுக்கு அது புரியலன்ற ஒரே காரணத்துக்காக இது மேன்மேடு, கெமிக்கலு, இது ஆர்டிஃபிஷியல், அது நம்ம கலைப்பு விடுறது இருக்குல்ல, அது வேண்டாமே அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் சார்ந்த ஒரு விஷயத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. இது போல அன்வெரிஃபைடு விஷயங்கள் இருக்குல்ல, அது யாராவது உங்களுக்கு ஷேர் பண்ணாலும் தயவு செஞ்சு நம்பாதீங்கன்ட்டும் அவங்க இங்க சொல்லியிருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் மக்கள் அதை கேட்போமா? பதறதுக்கு ரெடியா இருக்குமே செய்திகளை பார்த்து, அப்போ பதறிட்டு தான் இருப்போம் கடைசி வரைக்கும் போய் செய்திகளை பார்த்து. ஓகே, சமூக வலைதளத்துல முழுக்க அந்த வீடியோக்கள் அவ்வளோ ஆக்கிரமிச்சிருக்குங்க. அதை பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. என்னடா இவ்வளோ ஆகுது, அப்போ மடையில நம்ம நடைமுறை நடையக்கூடாது, நீங்களே உங்ககிட்ட சுயமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ இப்படி வீடியோஸ் பரவிக்கிட்டு இருக்கு. அதுவும் ஃபேக் வீடியோஸ் இந்த நேரத்தில் பரப்புறாங்க பாருங்க, அவங்க என்னைக்கு அதிகரிச்சுட்டு இருக்கு. சரி ரைட்டு, எதுக்காக டெல்லி பேஸ் பண்ணி இந்த விஷயத்தை நம்ம எவ்வளோ பெருசாக பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழை சடனாக பெஞ்சது அங்கே தான், அது ஒரு காரணம். இன்னொன்று, போன வருஷம் என்ன தெரியுமாச்சு, டெல்லி அரசு இந்த கிளவுட் சீடிங் இருக்குல்ல, இந்த விஷயத்தை இனிஷியேட் பண்ணாங்க பரீட்சார்த்த முறையில். இதுக்கான காரணம் என்னன்னாக்கா, டெல்லினாலே தூசு, இன்னொரு பேரா அங்கே அவ்வளோ டஸ்டா, அங்கே இருக்க மக்கள் சுவாசிக்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்களே, இந்த பிரச்சனையை ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த கிளவுட் சீடிங்க, இந்த கல்ஃப்லாம் பார்த்துருப்பீங்க பாருங்க, அதே போல விஷயத்த நம்ம இங்கே இனிஷியேட் பண்ணியிருந்தோம். அந்த ப்ராசஸ் பற்றி இப்போ தெளிவாக தெரிஞ்சுங்க மக்களே. ஸோ போன வருஷம் டெல்லியில் நடந்த இந்த விஷயம், இப்போ டெல்லி ரெயின் சார்ந்து அப்படியே மக்கள் பில்கேட்ஸோட கனெக்ட் பண்ணி பேசிட்டு அந்த விஷயம், அது ரெண்டு கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிடலாம். இந்த மாசு இருக்குல்ல, பொல்யூஷன், இதை ஃபுல்லாக நாம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி அரசு சூஸ் பண்ணியிருக்க வழி என்ன தெரியுமா? கிளவுட் சீடிங்கு. இது ஆக்சுவலாக மழை பெய்ய வைக்கிறதுக்காக, செயற்கையாக பெய்ய வைக்கிறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு டெக்னாலஜி. அதை வச்சு நாம் எதுக்காக இந்த மாசை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடும், ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக சொல்கிற மக்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ மழை அதிகமாக பெஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, அந்த நேரத்தில் நீங்கள் காற்று மாசெல்லாம் பெருசாக பார்க்க முடியாது. கவனிச்சிருக்கீங்களா? மழையே பெய்யாத நேரத்தில் காற்று நல்லா ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும் போது காற்று மாசு எந்த அளவுக்கு இருக்குன்றத எட்டெல்லாம் பார்க்க முடியுமா? அந்த விஷயத்த பேஸாக வச்சுக்கிட்டு அட்வான்ஸாக சில விஷயங்கள் இதன் மூலமாக நடக்கும்னு நம்பி இந்த கிளவுட் சீடிங் அப்படின்ற டெக்னாலஜியை கொண்டு வராங்க எங்க டெல்லி கவர்மெண்ட். இந்த டெல்லி அரசு என்ன பண்ணிருக்கு, முதற்கட்டமாக 2 அட்டம்ப்ட்ஸை முன்னெடுத்தாங்க. இதுக்கப்புறம் 3வது அட்டம்ப்டையும் முன்னெடுத்திருக்காங்க. பட் உங்களுக்கு 3த்துல 2 ஜெயிச்சிருந்தா கூட ஓரளவுக்கு நிம்மதி கிடைச்சிருக்கும். ஆனால் இல்லையே,
ஒன்று மட்டும்தான் பேர் சொல்கிற மாதிரி ஓரளவுக்கு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. மற்ற ரெண்டுமே ஃபெயிலியரில் முடிஞ்சிருக்கு. இந்த கான்பூர் இருக்குல்ல, அங்கேருந்து அப்புறம் மீரட்ல இருந்து விமானங்கள் டேக் ஆஃப் ஆகுதுங்க. டேக் ஆஃப் ஆன விமானம் இதுக்கப்புறமா இந்த கிளவுட் சீடிங் சார்ந்து அந்த ஒரு செயல்பாட்டில் ஈடுபடும் பார்த்தீங்களா, ஈடுபட்டு முடியுது. அதுக்கப்புறமா ரிசல்ட் என்ன அப்படின்றத இந்த ஐஐடி கான்பூரோட டைரக்டரான மணீந்திர அகர்வால் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காப்ல. என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ட்ரையல்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் நினச்ச மாதிரி முடியலைங்க அப்படின்ட்டாரு. ஆனால் இது கம்ப்ளீட்டான ஒரு சக்ஸஸ் விஷயம்னு சொல்ல முடியாது, கம்ப்ளீட்டாக ஃபெயில்யூர் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ஃப்ளார்ஸ் இருக்குல்ல, அது ஏர்கிராஃப்ட்லேருந்து ஃபயர் பண்ணுறது தோல்வியை சந்திச்சிருக்கிறதா சொல்லியிருக்காருங்க. ஆக்சுவலாக கிளவுட் சீடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டெப்பு தான் ரொம்ப முக்கியமே. அதுலேயே தோல்வியை தழுவி இருக்காங்கன்னா எண்ட் ரிசல்ட் என்னன்றது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி நடக்கிறதுனால செயற்கை மழை இருக்குல்ல, அதெல்லாம் பொழிய வைக்க முடியாது. ஸோ அடிநாதமே அடிபட்ட மாதிரி ஆயிடுச்சு. எந்தெந்த ஏரியாஸ்லாம் கவர் பண்ணியிருக்காங்க தெரியுமா இந்த ட்ரையல்ஸில்? இந்த கேக்ரா, புராரி, நார்த் கரோல் பாக் அண்ட் மயூர் விகார்னு இவ்வளோ பகுதிகளை கவர் பண்ணியிருக்காங்க. கவர் பண்ண என்ன அர்த்தம்? மேபி இந்த டெக்னாலஜி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, இவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த பகுதிகளில் செயற்கை மழை பொழிஞ்சிருக்கும்னு அர்த்தம். பட் ஃபெயிலியரில் முடிஞ்சிச்சுல. கிட்டத்தட்ட 8 ஃப்ளாட்ஸுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 2லேருந்து 2.5 கிலோகிராம் வரைக்கும் ஃபுல்லாக பயன்பாடு சார்ந்து இந்த ப்ராசஸை மேற்கொள்வாங்க. பட் என்ன, எல்லாம் நம்பர்ஸாக மட்டும்தான் இருக்குது. அவங்க செயல்பாட்லேயும் ஏதோ காட்சிகள் பார்க்க நல்லா இருந்துச்சு, பட் எண்ட் ரிசல்ட் ஃபெயிலியூர்னு மட்டும் தான் வந்திருக்கு. இவங்க இந்த கிளவுட் சீடிங் சார்ந்து ட்ரையல்ஸை இனிஷியேட் பண்ணாங்களே டெல்லி அரசு, அந்த காட்சிகள் நீங்களே பாருங்கள். ப்ரோ, போன வருஷம் துபாயில் திடீர்னு வெள்ளம் வந்து அங்கே ஏற்பட்ட வெள்ளக்காட்சிகளை பார்த்து நம்ம இன்னும் அதுலேருந்து மீண்டு வரல. அது கூட இதை கிளவுட் சீடிங் தான் காரணம்லாம் சொன்னாங்க. இப்போ நம்ம அரசு அதே தான் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க மக்களே. அதே விஷயந்தான். துபாய் பெருவெள்ளத்துக்கு எது காரணம்னு சொல்லப்பட்டுச்சோ அதே டெக்னாலஜி தான் நாம் இங்கே டெல்லியில் கொண்டு வந்துட்டுருக்கோம். இந்த கிளவுட் சீடிங் இருக்குல்ல, இது ஆக்சுவலாக எப்படி இந்த ப்ராசஸ் நடக்கும், இதை முழுக்க முழுக்க நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த தொகுப்பை பாருங்கள். ஏன்னா இதில் எந்த அளவுக்கு சாதகமான பக்கம் இருக்கோ அந்த அளவுக்கு பாதக பக்கங்களும் சில இருக்க தான் செய்யுது. ஒரு விஷயம்னா 2 பக்கமும் நம்ம அனலைஸ் பண்ணணும்ல, இதை சார்ந்து தான் இந்த தொகுப்பு அமையும். உள்ளே பாருங்கள் மக்களே. நான் எளிமையாக சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஊரில் நாட்டுக்கோழி இருக்குது, அப்புறம் ஊசி போட்டு வளர்க்குற கோழிலாம் இருக்கும் பார்த்தீங்களா. அதாவது நல்லா அதுக்கு சதைப்பற்று அதிகமாக வரணும்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷனை போட்டு வளர்க்குற மாதிரிலாம் ஒரு தேரி ஒன்று இருக்கும். நல்லா அந்த கோழி குறுகிய நாள்லேயே பெருசாக வளர்ந்துடும். அதுக்கப்புறமா அதை வெட்டும் போது கறி நிறைய கிடைக்குன்ற மாதிரிலாம் ஒரு தேரி ஒன்று இருக்கும். இதாங்க இங்கேயும் ஊசி போட்டு கோழியை வளர்க்குற மாதிரி இந்த மேகங்கள் இருக்குல்ல, அதில் ஊசி போட்டால் எப்படி இருக்கும், அதுதாங்க நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பேர் தான் கிளவுட் சீடிங். சீடிங் அப்படின்னாலே விதைக்கிறதுன்னு சொல்லுவோமா, இதை மைண்டில் தெளிவாக புரிஞ்சுங்க, அவ்வளோதான். இந்த ஸ்க்ரீனில் ஒருத்தர் தெரியாரு பார்த்தீங்களா, இவர் தான் இந்த கிளவுட் சீடிங் டெக்னிக்கை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர். அமெரிக்கன். இவர் பேர் வின்சென்ட் ஜே ஷெஃபர். இவர் ஒரு அமெரிக்கன் கெமிஸ்ட் அண்ட் மெட்ராலஜிஸ்ட்டுங்க. இவர் என்ன பண்ணுறாரு, 1946 இந்த டெக்னிக்கை முறையாக, அதாவது இந்த கிளவுட் சீடிங் டெக்னிக்கை முறையாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாரு. அதில் வெற்றியும் அடைகிறாரு. அப்போ அவர் போட்ட விதை தான் இப்போ வரைக்கும். ஆக்சுவலாக இந்த கிளவுட் சீடிங் டெக்னிக் அப்படின்றது ஒரு டைப்பான வெதர் மாடிஃபிகேஷனுங்க. புரியல, வெதர் எப்படி மாடிஃபை பண்ண முடியும்னு சொல்கிற அதான் அதில் விஷயமே. இதில் சில சப்ஸ்டன்சஸ் அவங்க பயன்படுத்துவாங்க.
அதாவது சில்வர் அயோடைடு இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணுவாங்க, சால்ட்டை யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ட்ரை ஐஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வேறு ஒன்றும் இல்லை, இந்த சாலிட் கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல, அதுதான் ட்ரை ஐஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் இதெல்லாம் தாண்டி பொட்டாசியம் அயோடைடு இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணுவாங்க, சோடியம் குளோரைடு வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் ஒரே டைமில் கிடையாதுங்க, ஓகேவா, ஆல்டர்னேட்டாக ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். இந்த சப்ஸ்டன்ஸ்க்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா சீடிங் ஏஜென்ட்ஸு, அதான் க்ளவுட் சீடிங்னு சொன்னல. ஸோ சீடிங் பொருளாக பயன்படுத்துறது இதுங்கள தான். ஒரு பக்கம் சப்ஸ்டன்ஸ் கையில் கிடச்சாச்சு, அந்த சீடிங் ஏஜென்ட்ஸ். இதுக்கப்புறம் என்ன வேலைன்னா, இந்த சீடிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் எந்த மேகத்தில் நாம் இன்ஜெக்ட் பண்ணுறது, அது சார்ந்த ஒரு ஆய்வு ஆரம்பிக்கும். இந்த வெதர் ஃபோர்காஸ்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க தான் இந்த ஆய்வை முடிச்சுட்டு தேர்வு பண்ணப்பட்ட அந்த மேகத்தை அடையாளம் காட்டுவாங்க. இதுக்கு பிற்பாடு இந்த விமானங்கள் இருக்குது பார்த்தீங்களா, எதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக விமானங்கள் பயன்படுத்துகிறாங்க. அந்த விமானங்கள் மூலமாக அந்த குறிப்பிட்ட தேர்வு செய்யப்பட்ட மேகத்து மேலே சீட் பண்ணப்படும். அதுக்கு பிற்பாடு அந்த மேகங்கள் தரப்புலேருந்து மழையும் சில நேரம் ஸ்னோவும் கூட பெறப்படும். சரி, இதெல்லாம் பண்ணுறாங்க ஏன்னா இயற்கையை தாண்டி செயற்கையாக மழையை வர வைக்கிறாங்க. அப்படின்னா எப்பவுமே ஒரே மாதிரி மழை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு வித்தியாசம் இருக்குங்க. இந்த க்ளவுட் சீடிங் மூலமாக இந்த ரெயின்ஃபால் இன்க்ரீஸ் பண்ணப்படும், ஓகேவா, அது உண்மை தான். ஆனால் ரொம்ப பெருசான்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பர்ஸ் தான் அதுக்கு பதில். அதாவது கிளியர் கண்டிஷன்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த வெதர் கிளியர் கண்டிஷன்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 35% வரைக்கும் இந்த ரெயின்ஃபால் இன்க்ரீஸ் ஆகுது. இதுவே இந்த ஹியூமிட் கண்டிஷன்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 15% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு பேர் தான் க்ளவுட் சீடிங். இந்த க்ளவுட் சீடிங் ரொம்ப ரொம்ப நல்லதாப்பா, ஏன்னா நல்ல விஷயமா இருக்கு. இதெல்லாம் நம்ம ஊருக்கு வந்துச்சுன்னா வானம் பார்த்த விவசாய பூமியில் பயங்கரமாக செழிப்பாக இருக்குமே, மழை பொழிஞ்சிக்கிட்டே இருக்குமே, நம்ம எதுக்கு பல மாநிலங்களை போய் கையேந்தணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் இல்லைங்க. ஏன்னா அவ்வளோ செல்வாக்கான UAEக்கு இதை சாத்தியப்படுத்த பல வருஷங்கள் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இது இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயம், ஏன்னா செயற்கையாக நாம் பண்ணுற விஷயந்தான். இது வந்து கிளிஷேவான டயலாகாக பார்க்காதீங்க. 5 காரணங்கள் இருக்குது. அதாவது இந்த க்ளவுட் சீடிங்கால் எந்த அளவுக்கு இயற்கையில் மாற்றங்கள் ஏற்படும். இதில் மொதல் மாற்றம், இயற்கையாக பொழிகிற மழை பொழிவு இருக்குல்ல, அதில் டிராஸ்டிக்காக சேஞ்ச் நடக்கும், ஓகேவா, 1. 2வது நேச்சுரல் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் இருக்குல்ல, தமிழில் சொல்லணும்னா இயற்கையான நீரியல் சுழற்சி, இதில் பெரிய தாக்கம் ஏற்படும், சேஞ்ச் ஓவர் நடக்கும். 3வது பார்த்தீங்கன்னா இயற்கையான மண்ணோட ஈரப்பதம் இருக்குல்ல, அதில் பெரிய சேஞ்ச் வரும். ஏன்னா மழை நீர் மண்ணில் படுறது வேறு, செயற்கையான நீர் மண்ணில் படுறது வேறு, புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நிலத்தடி நீர் இருப்பு இருக்குல்ல, இதில் டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஓவர் நடக்கும். அண்ட் ஆறுகள் ஏரிகள் இதோட ஓட்டம் இருக்குல்ல, இதுவும் மாறும். ஒரு க்ளவுட் சீடிங்கால் இவ்வளோ விஷயங்கள் மாறும், இயற்கை சார்ந்த மாறுதல்கள். நான் லிஸ்ட் பண்ண அந்த மாறுதல்களை தாண்டி ஒரு நெகட்டிவான இம்பேக்ட் ஒன்று இருக்குது, அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். இதுக்கு பேர் சில்வர் டாக்ஸிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சீட் பண்ணுற ஏஜென்ட்டில் ஒன்று தான் சில்வர் அயோடைடு, முதல்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதை சில நேரம் அவங்க அதிகமாக பயன்படுத்த நேரிட்டு இதன் மூலமாக அந்த ரெயின் அவங்க பார்க்குறான்னு வச்சுக்கோங்க, இந்த ரெயின் மண்ணில் பட்டு மண் வளமே கெடுற வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க ஆய்வாளர்கள். இதில் இன்னொரு டிராஸ்டிக்கான நெகட்டிவான இம்பாக்ட் என்னென்னா, மனுஷனுக்கு மட்டும் இல்லைங்க, நீர்வாழ் உயிரினங்கள் இருக்குல்ல, ஏன்னா நீர்நிலைகள் மேலேயும் அந்த தண்ணி படும், அந்த நீர்வாழ் உயிரினங்களோட உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம்னு கூட ஆய்வாளர்கள் இப்போ வரைக்கும் எச்சரிக்கை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இயற்கையை மீறுறதுக்கு நாம ரெடியாக இருக்கோம், அப்படின்னா சில எதிர்மறையான விளைவுகள் வரும்ல, அதை ஃபேஸ் பண்ணவும் நம்ம ரெடியாக தான் இருக்கணும். அதுக்கு உதாரணம் இந்த க்ளவுட் சீடிங் டெக்னிக் இருக்குல்ல, அதை சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச பில்லுக்கு இது போதாத காலம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல ஒரு பேர் இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட முன்னாள் மனைவி என்னென்ன பேசினாங்கன்னு பார்த்தோம். பில்லு போற இடத்துல ஏங்க எப்ஸ்டைன் தீவுகளாம் போனதில்லைங்க அது இதுன்னு அந்த மனுஷன் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காப்ல. இந்த விளக்கம் கொடுத்த ஓயறதுக்கு முன்னாடியே தான் இந்தியாவில் மழை கீழே எதனா பெஞ்சாலே பில்கேட்ஸ் தான் காரணம், ஆர்டிஃபிஷியல் ரெயின்னு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுறாங்க. பில்லு நிலைமை ரொம்ப பரிதாபம். மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் என் மனசு ஒரு வினா இருக்க, முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. நிபுணர்களோட விளக்கம் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்க ஏற்க மறுக்காம, இல்ல ப்ரோ நீ என்ன சொன்ன மனம் அதை ஏற்க மறுக்கிறது, சம்திங் ஃபிஷியா இருக்கு, இதுக்கு பின்னாடி கண்டிப்பா பில்கேட்ஸா இருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நீங்க பில்கேட்ஸா அது காரணம்னு சொல்றீங்கன்னாக்கா ஒரு விஷயம் சாலிடா சொல்ல முடியுமா? நான் தெரிஞ்சு அதுக்காக தான் கேட்கறேன், எவிடன்ஸ் பேஸ்ல. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம், நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே.
மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.